அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். நன்றி. இது சார்ந்து நம்ம நிறைய அடுத்தடுத்து நம்ம வருடந்தோறும் குடியரசு தினத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். அதில் எனக்கு ஒருத்தர் பிடிச்சவர் இருக்கிறாங்க. ஸோ அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டும். நம்ம பிரிட்டிஷ்காரங்க ஒரு 300 ஆண்டுகள் ஆட்சி செய்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு 2ஆம் உலகப் போரில் அவங்களுடைய படைபலம் செல்வாக்கு இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால தொடர்ந்து இந்தியாக்காரங்களும் போராட்டம் செய்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நாட்டிலேயே நிறைய பற்றாக்குறைகள், நம்ம எப்படி நாட்டை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, கொடுத்துறேன்னு சொன்னோடனே நமக்கு ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரும் பொழுது, அப்போ தலைவர்கள் யாரும் இல்லை. அப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கூட்டமாக ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் தான் நிர்ணய குழுவினுடைய தலைவராக அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகு வரைவு குழு தலைவராக டாக்டர் அம்பேத்கர் அவர்களை வந்துட்டு நிர்ணயம் செய்கிறாங்க. இதில் உறுப்பினர்களாக பார்த்தீங்கன்னா 299 பேர் இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 2 ஆண்டுகளுக்கு மேலே நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா, பிரிட்டன் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எது சிறந்ததோ அதெல்லாம் தொகுத்து தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிகவும் நீளமான அதிக வார்த்தைகளை கொண்ட ஒரு அரசியலமைப்பு சட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா அமெரிக்காவை விட 3 மடங்கு பெரியது எது அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடையது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நடந்த நிகழ்வுகள். அடுத்தடுத்து நம்ம இந்த தகவல்லாம் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்போம். இதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1901 டெல்லியில் வந்துட்டு இருக்கிறார் நரேன் டைசாடா அப்படிங்கிறவர் 1901 டெல்லியில் வந்து பிறக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க அப்பா அம்மா தவறிடுறாரு. அவங்க தாத்தா தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவரை எடுத்து வளர்க்குறாப்படி. அவர் வந்துட்டு ஆங்கிலம், அடுத்தது பாரசீக மொழியினுடைய ஒரு மேதை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மொழியினுடைய வடிவத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர் அந்த நரேன் டைசாவுடைய தாத்தா. அவர் தான் வளர்க்குறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஜெயின் ஸ்டீஃபன் அப்படின்ற கல்லூரியில் படித்து முடிக்கிறாரு. அதன் பிறகு இந்த எழுத்துக்கள்லாம் எப்படி அழகாக எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சார்ந்து படிக்கிறாரு. அதில் புகழ் பெறாரு அவர் நரேன் டைசாடா அப்படிங்கிறவர். அப்போ எழுதி முடிச்சிடுறாங்க. சரி, ஜவஹர்லால் நேரு வந்துட்டு யோசிக்கிறார், இதை நம்ம தட்டச்சு செய்ய வேண்டாம், இதை வந்து கைப்பட எழுதணும், யாரை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போதான் இவருடைய புகழ் எங்கும் பரவுது. சரி, இந்த மனுஷனை கூப்பிட்டு எழுத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்துட்டு நரேன் டைசாடா வந்துட்டு கூப்பிடுறாரு. போயிட்டு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் எழுதி கொடுக்கணும், உங்களுக்கு கட்டணமாக எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு நரேன் டைசாடா சொல்கிறாரு, எனக்கு ₹1 கூட கட்டணமாக வேண்டாம், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு செல்வ செழிப்பில் எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு விண்ணப்பம், ஒரு வேண்டுகோள் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு நரேன் டைசாடா சொல்கிறாரு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நான் எழுதி ஒவ்வொரு பக்கமும் எழுதி முடித்த பிறகு அந்த பக்கத்துக்கு கீழே என்னுடைய பேரை நான் வந்துட்டு எழுதிப்பேன். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் முடித்த பிறகு கடைசி பக்கத்தில் என்னுடைய தாத்தா பெயரையும் அதுக்கு கீழே என்னுடைய பெயரையும் நான் வந்துட்டு எழுதிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்களும் ஏற்றுக்கிறாரு. 6 மாதத்துல என்ன பண்றாருன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க தொகுத்து கொடுத்ததை கைப்பட வந்துட்டு என்ன பண்றாரு, நரேன் டைசாடா வந்துட்டு என்ன பண்றாங்க, எழுதி முடிக்கிறாரு. எழுதி முடிச்சுட்டு அது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 251 பக்கம் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். அது எத்தனை பக்கங்களை கொண்டதுன்னா 251 பக்கம். அது வந்து பாத்தீங்கன்னா 3.75 3.25 கிலோ, கிட்டத்தட்ட 4 கிலோ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த புத்தகத்தினுடைய வெயிட். அதை முழுவதுமா 6 மாசத்துல எழுதி முடிச்சுட்டு அவர் வந்துட்டு கடைசியா எழுதுறாரு, இதுல ஒரு வார்த்தைகள் கூட பிழையே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு மை கூட எந்த இடத்துலயும் என்ன பண்ணலைங்க, சிந்த கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நரேன் டைசாடா வந்துட்டு எழுதி வந்துட்டு முடிக்கிறாரு. அந்த மை வந்துட்டு என்ன பண்றாங்க, இங்கிலாந்து, செக்கோஸ்லோவியா போன்ற நாடுகள்ல இருந்து வரவழைச்சு 432 அந்த பேனாக்களை கொண்டு வந்து என்ன பண்றாங்க 6 மாதத்துல எழுதி முடிக்கிறாரு நரேன் டைசாடா. அவ்வளவு போற்றுவதற்கு ஒரு மனிதர் யாருன்னா நரேன் டைசாடா அவர்கள். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி பல்வேறு உழைப்பின் பேரில் தான் இந்த நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சாசனம் வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும், நீங்க பிரதமராக இருந்தாலும்
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜனாதிபதியா இருந்தாலும் முதலமைச்சரா இருந்தாலும் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா எல்லாத்தையும் நம்ம தவறு அப்படின்னா கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளவு போட்டதற்குரிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க அடிப்படையாவது நம்ம வந்து என்ன பண்றோம் தெரிஞ்சுக்கிறோம். அது நவம்பர் 26 1949 நவம்பர் 26ல நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்துட்டு என்ன பண்றாங்க பார்லிமெண்ட்ல கொண்டு போய் சப்மிட் பண்றாங்க. அது வந்துட்டு 1950 ஜனவரி 26ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த அளவு போற்றி அதை பின்பற்றிக்கிட்டு வரும். வரக்கூடிய காலகட்டத்தில் இந்திய அரசியலமைப்பு சார்ந்து கொஞ்சமேது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நன்னாளில் கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நம்ம இந்திய திருநாட்டின் 76வது குடியரசு தின வாழ்த்துக்கள். நன்றி.